நபி அவர்கள் பொதுவாக சொல்லுகின்றார்கள், மின் ரஜுலின், ஒரு மனிதரால் என் மனைவி என் குடும்ப விஷயத்தில் எனக்கு ஒரு மனவேதனை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நாடிவிட்டால் நான் நாடிய அந்த நபருக்கு நம் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் எண்ணத்திற்கும் எட்டாத முறையில் கூட தான் வழங்க நினைப்பதை வழங்கி விடுவார். அந்த ரெண்டு பிரிவுக்கு மத்தியில ஒரு பெரும் பிரச்சனை அந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இதைத்தான் அந்த முனாஃபிக்கு விரும்பினார். அன்சாரிகளுக்கு மத்தியில ரெண்டா இருந்தவர்கள் இப்போ ஒன்னு ஆயிட்டாங்க. இஸ்லாத்தின் காரணமாக அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற வரையில் இந்த இஸ்லாம் பலமாக இருக்கும். அதனால இதை ரெண்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த நயவஞ்சகன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே வாரான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து 2 இரவுகள் ஒரு பகல் கண்கள்ல தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வற்றாமல் தொடர்ந்து வலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுகையும் கவலையுமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி பரவுகிறது, அதில் நீங்கள் குற்றமற்றவர் என்றார். நபி அவர்கள் 2 விஷயத்தை முன்வைக்கிறார். அதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் சம்பந்தமாக பரவி கொண்டிருக்கிற அந்த செய்தியில அந்த விஷயத்துல நீங்கள் குற்றமற்றவர் என்றால் அல்லாஹ் அதை நிரூபிப்பார். இரண்டாவது விஷயம் என்பது நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல சந்தேகப்பட்டு சொன்னார்கள் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நான் நல்லதை தவிர வேற எதை அறியவில்லை என்பதை. நான் யாருக்கு நன்றி செலுத்த மாட்டேன், என்ன உள்ளப்படுத்துறது யாரு? அல்லாஹ் தஆலா. அதனால அவனை நான் புகழ்வேன், அவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக ஆயிட்டாங்க. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃசீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். நிச்சயமாக எவர்கள் அவதூறுகளை கொண்டு வந்தார்களோ அவர்கள் உங்கள் நின்றும் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு என்ற ஒரு பொய்யான ஒரு செய்தி கூறப்பட்ட அந்த விஷயத்தின் ஒரு பகுதியை கடந்த வார தஃசீரில் நாம் பகிர்ந்து கொண்டோம். அது பொய் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்கு தெரியும். அதே சமயத்தில் அந்த விஷயம் சம்பந்தமாக தங்களது குடும்பத்தார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற முக்கியமான 3 நபர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் நாங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் அறியவில்லை என்பதாக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு ஆறுதலும் ஏற்பட்டது. அடுத்ததாக நபி அவர்கள் இந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் கொண்டு வருகின்றார்கள். எப்படி என்றால், பள்ளிவாசலில் சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். எல்லோரும் ஒன்று கூடிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறி நின்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன்,
மை யஹ்துர்னி மின் ரஜுலின் கது பலகனி அன்பு அதாவும் பியாவிலி. முஸ்லிம்களே, ஒரு மனிதனால் என்னுடைய மனைவி விஷயமாக எனக்கு ஒரு மனவேதனை ஏற்பட்டு விட்டது. இந்த நபர் அப்படிங்கிறத நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லல. எல்லா விஷயங்களிலும் கண்ணியத்தை காக்கின்ற கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூட ஒரு நிதானத்தை, ஒரு சகிப்பு தன்மையை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதனால் அந்த மனிதர் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த நிலையில் கூட, யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தெரிந்த நிலையிலும் கூட நபி அவர்கள் பொதுவாக சொல்லுகின்றார்கள், மின் ரஜுலின், ஒரு மனிதரால் என் மனைவி, என் குடும்ப விஷயத்தில் எனக்கு ஒரு மனவேதனை ஏற்பட்டிருக்கிறது. அவர் சம்பந்தமாக நான் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவில் எனக்கு உங்களில் யார் உதவியாக இருப்பது அப்படின்னு கேட்டார். அதாவது அவர் சம்பந்தமாக நான் ஒரு நடவடிக்கைக்கான முடிவு எடுத்தால் அப்ப நீங்க எனக்கு உதவியாக இருப்பீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்கிறார். அடுத்து அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வல்லாஹி மா அலித்து அலா அஹ்லி இல்லா கைரா. அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில், குறிப்பாக என் மனைவி ஆயிஷா விஷயத்தில் நான் நல்லதை தவிர வேற எதையும் அறியவில்லை. சத்தியம் விட்டு சொல்லுகிறார், நல்லதை தவிர வேற எதையும் அறியவில்லை. அடுத்து சொன்னார்கள், அது மட்டுமல்ல, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எந்த ஒரு மனிதனை இணைத்து பேசப்பட்டதோ அவர் விஷயத்திலும் நான் நல்லதை தவிர வேறு எதையும் நான் அறியவில்லை அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லி, எனக்கு உங்களை யார் உதவியாக, அதாவது என் பக்கமாக நின்று எனக்கு பக்கபலமாக யார் நிற்பது அப்படின்னு இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியில இரண்டாவது விஷயம், எந்த நபரை என் மனைவியோடு இணைத்து பேசப்பட்டதோ அந்த நபர் விஷயத்திலும் நான் நல்லதை தவிர வேற எதையும் அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த சஹாபி ரொம்ப பேணுதலுக்குரியவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே அந்த சஹாபியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னஹு கான ஹசூரன் அப்படின்னு சொன்னார். ஹசூரா அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பெண் விஷயத்திலையும் தவறான ஒரு எண்ணத்தை தன் மனதளவில் கூட நாடாத ஒருவர், அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலும் ஒழுக்கமும் நிறைந்தவர். அல்லாஹ் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறான்? அருள்மறையில எலியா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லுகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு குழந்தை இல்லை என்ற நீண்டகால ஒரு தவிப்பில் தவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு உணர்வை பெற்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த காலத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் உணவாக வந்து இருந்த நேரத்தில் நாம் தானே அவருக்கு உணவு கொண்டு வருவோம், நம்ம அல்லாமல் யாரும் இங்கே வரமாட்டார்களே, பிறகு எப்படி இந்த பழங்கள் கிடைத்தது? இந்த பழங்களும் இந்த காலத்தில் கிடைக்காத பழங்களாக இருக்கிறது, எப்படி வந்தது? அண்ணா லக்கி ஹாதா, மரியமே இது எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு கேட்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், ஹுவமின் இந்தில்லா, அது அல்லாவிடம் இருந்து வந்தது. அல்லாஹ் சொர்க்கத்து கனிகளை உணவாக அவன் நேரடியாக இறக்கி வைத்திருந்தான். அதோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஆனா அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னல்லாக எரிசுக்கு மையஷாவும் அல்லாஹ் நாடி விட்டால் தான் நாடிய அந்த நபருக்கு நம் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் எண்ணத்திற்கும் எட்டாத முறையில் கூட தான் வழங்க நினைப்பதை வழங்கி விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படி என்றால் நம்ம சிந்தனைக்கும் எண்ணத்திற்கும் கற்பனைக்கும் எட்டாத முறையில அல்லாஹ் நினைத்தால் தர முடியும் என்றால், வயோதிகனாக இருக்கும் எனக்கும் மலடியாக இருக்கும் என் மனைவிக்கு மத்தியில அல்லாஹ் நாடினால் ஏன் ஒரு குழந்தையை தர முடியாது? நிச்சயம் தருவான் அப்படின்னு அவர்கள் உணர்வை பெற்று அந்த இடத்திலேயே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். முலாலிக, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முலாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அப்பொழுதே அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி
மில்லதுங்க துர்ரியத்தன் தையிபா, உன் புறத்தில் இருந்து எனக்கு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையை நீ தருவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்தார்கள் அப்படின்னு குர்ஆன்ல வருது. ஆல இம்ரான் என்ற சூறாவுல அழகா அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டு வருகிறார். துவா செஞ்சுட்டு தொழுகைக்காக எழுந்து நின்று தொழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சுப செய்தி சொல்கிறார். இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ ஸய்யிதா வ ஹஸூரா வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் உங்களுக்கு எலியா என்ற ஒரு குழந்தைய சுப செய்தியாக தந்து விட்டார். அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் கலிமாவை உண்மைப்படுத்தக்கூடியவர். ஹசூரா, அவர் மனதளவில் கூட பிற பெண்களை நாடாத அளவிற்கு மிக்க பேணுதல் உள்ளவர். நபியா, மேலும் அவர் நபியாக இருப்பார். மினஸ் சாலிஹீன், நல்லோர்களில் ஒருவராகவும் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் புகழாரம் சுட்டுகிறார். யாருக்கு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களுடைய அந்த ஒழுக்கம், அந்த நற்பண்பின் அந்த உச்சத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹசூராங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இணைத்து பேசப்பட்ட ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள். அவர்கள் பிற பெண்களை தன் மனதளவில் கூட நினைத்து பார்க்காத பேறுதல் மிக்க மனிதர். பின்னால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆகக்கூடிய ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தான் என்று இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில புகாரி ஷரீஃப்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த நீளமான செய்தியில அந்த குறிப்பு இடம் பெறுகிறது. அதனால நபி அவர்கள் சொன்னாங்க பாருங்க, என் மனைவியோடு யாரை இணைத்து பேசப்பட்டதோ அவர் விஷயத்திலையும் நான் நல்லதை தவிர வேற எதையும் அறியவில்லை. ஆகவே இந்த இடையூறு எனக்கு யார் ஏற்படுத்தினாரோ அவர் விஷயத்தில் எனக்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சபையில இருந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில் ஒரு பிரிவின் தலைவர், அவுஸ் என்ற கபீலாவினுடைய ஒரு பிரிவின் தலைவராக இருந்தவர். அவரை எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். உங்களுக்கு இடையூறு தருகின்ற இந்த பிரச்சனையை யார் ஆரம்பித்து வைத்தாரோ அவர் மட்டும் என் கபீலாவை சார்ந்தவராக இருந்திருந்தால், அவர் மாற்று கபீலாவை சார்ந்தவர், ஆனா அவர் என்னுடைய கபீலாவை சார்ந்திருந்தால் அப்துல் அஷ்ஹல் என்ற என் கபீலாவை சார்ந்தவராக, என் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர் தலையை நானே வெட்டி கொண்டு வந்து உங்க முன்னால கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவேன். ஆனா அவர் வேறொரு கபீலா, இன்னொரு பிரிவினுடைய அந்த வகையை சார்ந்தவர். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் எங்கள் சகோதர கபீலாவை சார்ந்தவராக இருந்தால், ஹஸரத் என்ற அந்த கபீலாவை சார்ந்தவராக இருந்தால் இருப்பார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்க விரும்பல. அவங்களும் ரொம்ப பேடுதலான வார்த்தை சொன்னாங்க. அந்த கபீலாவை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் கட்டளையிட்டால், அந்த இடத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாங்கன்னா, நீங்க கட்டளையிட்டால் அப்பொழுதும் அவர் தலையை வெட்டி கொண்டு வந்து நான் வைப்பேன். யார் எதிர்ப்பார், யார் பிரச்சனை செய்வார், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். உங்கள் கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு எழுந்து நபி அவர்களுக்கு நான் பக்கபலமா, அந்த இடத்துல நான்கிறது அவர் மட்டும் இல்லை, அந்த அவுஸ் என்ற கபீலாவை சார்ந்த அத்தனை அன்சாரி சஹாபாக்களும் தான். தலைவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு வந்து ஒரு தாயியாக, ஒரு முஅல்லிம் ஆசிரியராக, ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவராக அவர் பணியாற்றும் பொழுது உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை தூக்கி விட்டார். பாருங்க, யாரோ ஒரு ஆளு மக்காவில இருந்து வந்து மதீனாவில ஏதோ ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார், நீங்க பெரிய தலைவா இருக்கிற நேரத்துல நீங்க போய் கேட்க கூடாதா அப்படின்னு தூண்டி விட்டாங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையில வாளை எடுத்துக்கிட்டு வேகமாக வாராங்க முஸஅப் இப்னு உமைர். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ரஹபராக இருந்த, வழிகாட்டியாக இருந்த அஸத் இப்னு சுராரா அவங்க வேகம் கொண்டு வருகின்ற, வெறி கொண்டு வருகின்ற அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னாங்க, இவர்தான் இங்க தலைவர், இந்த தலையை மட்டும் நீங்க சாச்சிட்டீங்கன்னா எல்லா தலையும் தானா சாயும் அல்லாஹ்வுக்காக அப்படின்ட்டு அவரை பத்தி என்ன செஞ்சாங்க, ரஹபரி செஞ்சாங்க.
வேகமாக வந்த உடனே தன்னுடைய அத்தனை வெறியும் முன் வச்சு பேசினார். அவங்கள பேச விட்டுட்டான். குறுக்க பேசல. குறுக்க பேசினா இன்னும் பிரச்சனையாகும். அமைதியா இருந்தாங்க. இவர் வேகமா பேசின. யார் நீ? எதுக்கு வந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சட்டி பொட்டியை தூக்கிட்டு வெட்டி படுக்கையோட ஊர காலையோட ஓடி போயிரு அப்படின்ட்டு வேகமாக பேசும்போது உசைப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நிதானமாக சொன்னாங்க, நீங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டீங்கன்னா நான் பேசுறேன். நான் அவ்வளவுதான், பேசியாச்சு, நீங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு முன்னால ஓடி காட்டுறேன். அது சரியா நீங்க ஏற்றுக்கிடுங்க. அது உங்களுக்கு சரியா படலைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். அழகா பேசினார். இதுதான் மிசாஜே நுபுவத், நஹஜே நுபுவத், காரே நுபுவத் என்ற நபியுடைய வேலையை செய்யும் பொழுது அந்த நபியுடைய வழின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வழியில போகணும். அந்த நபியுடைய பண்பு என்று ஒண்ணு இருக்கிறது. அந்த பண்புல போகணும். அப்படி போனாதான் அது பலன் தரும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அசத்த நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்களா அப்படின்ட்டு முதல் விக்கெட்டே விழுந்துருச்சு. இவங்க குரான் ஓடி காட்டினாங்க. அந்த குரானுடைய உண்மையை உணர்ந்தவங்க அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதோட தன்னை தூண்டி விட்டார்களா உசைது குலவில்லை. அது செச்சா மகன், அண்ணன் தம்பி 2 பேரும் எப்போதும் ஒன்னாதான் போவாங்க. அவரையும் கூப்பிட்டு இஸ்லாத்தை நீனு ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவரையும் ஏற்றுக்கொள்ள வச்சு 2 பேரும் ஒவ்வொரு வீடா கஷ்டு செஞ்சு வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒரு நபரை முஸ்லீமாக மாற்றி காட்டி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் என்கிற பெருமையை உண்டாக்குறவங்க ஸஅத் பின் முஆத். நபி அவர்களுக்காக எப்படியும் அர்ப்பணிக்கின்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவங்க சக்கராத்துல இருக்கும்போது கண்மூடி மயக்கத்துல இருந்தாங்க. நபி அவர்கள் அந்த கடைசி தருணத்தை உணர்ந்து அவர் தலையை தூக்கி தாம் மடியில வச்சார். நபியுடைய மடியில அவருடைய தலையை வச்சதுமே இப்போ அவர் கண் திறந்தார்னா அந்த கண்ணுக்கு முன்னாடி தெரிவது என்னவா இருக்கும்? பெருமானாருடைய அந்த அருள் முகம் தான் தெரியும். அல்லாஹ் கண்ணை திறக்க வச்சார். மயக்கத்துல இருந்தவர், கண்மூடி இருந்தவர், பெருமானாருடைய மடியில அவர் தலை வைக்கப்பட்டதும் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. அப்படியே அந்த அருள் நிறைந்த அழகான முகம் அவருடைய கண்களுக்கு முழு மதியை போல காட்சி அளிக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொன்னது உயிர் போயிடுச்சு. அவ்வளவு பெரிய பெரும் பாக்கியத்துக்குரியவர்கள். அது மட்டுமல்ல, அந்த ஜனாசாவுக்கு மலக்குமார்களே வந்தாங்க. 70,000 மலக்குமார்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்கிற சிறப்பு செய்தி. அப்ப இந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்ததற்கு காரணம் அவங்க உள்ளத்துல அல்லாஹ் ரசூல் மேல உண்மையான அன்பை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால புரிஞ்சு சொன்னான், அந்த ஆளு எங்க கபீலானா நானே போடுவேன், அந்த ஆளு இன்னொரு கபீலாவை சார்ந்தவர் என்றால் அப்பொழுது அவர் தலையில் இருப்பேன், நீங்க கட்டளையிட்டால் நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன உடனே அப்ப அந்த கபீலாவை சார்ந்தவர், அந்த நயவஞ்சகன் எந்த கபீலாவை சார்ந்திருந்தானோ அந்த ஹசரத் என்ற கபீலாவை சார்ந்த ஒரு மாபெரும் தலைவர் ஸஅத் பின் உபாதா. அவங்களும் சாதாரணமான ஆள் இல்லை. இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கிய உன்னதமான சஹாபிகளில் ஒருவர். பெருமானாரின் மீது மிகச்சிறந்த அன்பு மரியாதையை வைத்தவர். ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் சரிகிட்டார். யானைக்கும் அடி சருகும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் சரிகிட்டான். அவங்க அந்த நேரத்துல என்ன நினைச்சாங்களோ தெரியல. அவர் எழுந்து சொன்னார், தன் கபீலாவின் மீது உள்ள அந்த வெறியும் காரணத்தால், ஹமியத்துல் கௌமி என்று இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். தன் குடும்பத்தின் மீது உள்ள அந்த வெறித்தனத்தினால், தன் கபீலாவின் மீது உள்ள வெறித்தனத்தினால் அவர் எழுந்து ஸஅத் பின் முஆதுக்கு பதில் சொல்லுகிறார், நீங்க ரொம்ப தப்பா சொல்றீங்க, உங்களால அவரை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை அந்த இடத்துல தேவையில்லை. அவங்க அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் எழுந்து ஸஅத் பின் முஆதை பார்த்து, நீங்க தவறாக சொல்கிறீர்கள், உங்களால அவரை ஒண்ணும் செய்ய முடியாது, அதற்குரிய ஆற்றலும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்த உசைத் பின் ஹுலைர் ஸஅத் பின் முஆதுடைய சச்சா மகன், அவர் படத்தில் எழுந்து என்ன செஞ்சார்கள், ஸஅத் பின் உபாதா என்ற அந்த தலைவருக்கு மறுப்பு சொல்றார். எப்படி சொன்னாங்கன்னா, முதல்ல நீங்க ஒரு முனாஃபிக்,
அதனாலதான் ஒரு முனாஃபிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சூடான ஒரு பதில கொடுத்த உடனே அந்த ரெண்டு பிரிவுக்கு மத்தியில ஒரு பெரும் பிரச்சனை அந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இதைத்தான் அந்த முனாஃபிக்கு விரும்பினார். அன்சாரிகளுக்கு மத்தியில ரெண்டா இருந்தவர்கள் இப்போ ஒண்ணு ஆயிட்டாங்க இஸ்லாத்தின் காரணமாக. அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற வரையில் இந்த இஸ்லாம் பலமாக இருக்கும். அதனால இதை ரெண்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த நயவஞ்சகன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே வாரான். அவன் இப்பொழுதும் அதைத்தான் நாடி இருக்கான். இந்த நேரத்துல இந்த ரெண்டு பேரும் சண்டையிட்டால் அவன் என்ன நாடினாலோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படியே அவர்களை அமைதிப்படுத்தி அடுத்து எந்த பேச்சும் அங்கு பேசாமல் எந்த முடிவும் எடுக்காமல் அங்கிருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த இடத்துல அந்த பிரச்சனையை அமைதியாக்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருந்து வெளியே வந்தார். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து 2 இரவுகள் ஒரு பகல் கண்கள்ல தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வற்றாமல் தொடர்ந்து வலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழுகையும் கவலையுமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தி என்னுடைய உள்ளத்தை கீறிவிட்டது. என் இதயம் கீறப்பட்டதால் அதிலிருந்து வழிகின்ற ரத்தமாகவே என் கண்களில் இருந்து கண்ணீர் வலித்து கொண்டிருந்தது. அப்ப நபி அவர்கள் உள்ள வந்தார்கள். வந்து சலாம் சொல்லி ஒரு ஓரமாக அமர்ந்து வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல உட்காராம கொஞ்சம் விலகி ஓரமாக அமர்ந்து கொண்டார்கள். அப்படி அமர்ந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி பரவுகிறது. அதில் நீங்கள் குற்றமற்றவர் என்றார். நபி அவர்கள் 2 விஷயத்தை முன்வைக்கிறார். அதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் சம்பந்தமாக பரவி கொண்டிருக்கிற அந்த செய்தியில அந்த விஷயத்துல நீங்கள் குற்றமற்றவர் என்றால் அல்லாஹ் அதை நிரூபிப்பான். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பான். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு தவறை நாடி இருந்தால் நீங்க தௌபா செய்யுங்க, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஒரு அடியான் தனது தவறை உணர்ந்து தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்று அவரை மன்னிக்கிறாராம் அப்படின்னு இந்த 2வது விஷயத்தை சொன்னாங்க. இந்த 2வது விஷயம் என்பது நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல சந்தேகப்பட்டு சொன்னார்கள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நான் நல்லதை தவிர வேற எதையும் அறியவில்லை என்பதை. இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒருவேளை அப்படிங்கிறது உண்மை கிடையாது. எப்போதுமே ஒருவேளை அப்படிங்கிறது அது உண்மை என்பது வராது. அதனால ஒரு விஷயத்துக்காக சொன்னார்கள் மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில். இந்த 2வது விஷயத்தை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனசுல அவங்க சொல்லுகிறார்கள், அதுவரைக்கும் நிக்காம வந்த கண்ணீர் பணக்கும் நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நபியின் வார்த்தை என்பது அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தது. முதல் விஷயத்தோட நிறுத்தி இருந்தாங்கன்னா அது விஷயம் முடிஞ்சிடும். ஆனா 2வது விஷயத்தை சொன்னது உடனே அவங்களுக்கு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு வேகத்தை, ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. நபி அவர்கள் அதை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கருதி இருக்கலாம். அதனால அவங்க படுத்து கிடந்தவங்க இருந்தாங்க, அழுக கண்ணீர் விழுந்துச்சு. நின்னுட்டு இப்ப கொஞ்சம் தைரியத்தோட சொன்னாங்க தன்னுடைய அக்காவை பார்த்து, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என் சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. முறையாக ஒரு தரப்பன் எழுந்து பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? நாயகமே, உங்களுக்கு தெரியாதா என் பிள்ளையை பத்தி? சாதாரண குடும்பத்துல நம்ம மாதிரி குடும்பத்துல இருந்தா என்ன, உங்களுக்கு தெரியாதா என் பிள்ளையை பத்தி? ஊர்ல 1000 சொல்லுவாங்க, நீங்களுமா உங்க வார்த்தை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எஞ்சி பேசணும். ஆனா அவங்க அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி பதில் தர முடியும்? அந்த வார்த்தையில அவங்க தன் மகள் மீது சொல்லப்பட்ட அவதூறால் அவனுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனா அந்த அழுகையை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க. அது சம்பந்தமாக எந்த பேச்சும் பெருமானாரிடத்தில் அவங்க பேசவே இல்லை.
அதனால நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு மௌனமாயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்து தன் அம்மாட்ட சொன்னாங்க, நீங்க போய் பேசுங்க. அவங்க அபூபக்கர் சித்திக்குடைய மனைவி இல்லையா, அதனால அவங்களும் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்க அத்தாவே பேசாம இருக்கும் போது நான் போய் என்னத்த பேச முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவங்களும் கண்ணியம் கருதி அந்த இடத்துல மௌனமாயிட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌனமாக இருக்க முடியாது. அதனால அவங்க பேசணும். இந்த இரண்டாவது சொன்ன அந்த விஷயத்துக்கு அவங்க பேசணும். அப்படி பேசும் பொழுது கூட அவங்க எவ்வளவு கண்ணியத்தை மனசுல வச்சு பேசினாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல சொன்ன செய்தி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நான் வயசுல சின்ன பொண்ணுதான், நான் வயசுல சின்ன பொண்ணுதான், பெரிய அளவுல நான் குரானை கற்ற ஒரு மேதையாக நான் இல்லை. ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் குரான் தெரியும். குரானுடைய வரலாறுகளும் குரானுடைய செய்திகளும் எனக்கும் தெரியும். இந்த செய்தி முதல்ல என் மீது சொல்லப்பட்ட இந்த செய்தி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்படி ஆழமாக பதிந்த காரணத்தால் அது உண்மை என்று நீங்களும் எண்ண ஆரம்பித்து விட்டீர்கள். எண்ணி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லல, நீங்களும் அதை எண்ண ஆரம்பித்து விட்டீர்கள். அதனாலதான் நீங்க இரண்டாவது ஆப்ஷனை வைக்கிறீங்க. இந்த நேரத்துல நான் குற்றமற்றவன் அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் நீங்க யாரும் நம்ப போறது இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி இந்த நேரத்துல நான் சொன்னா நீங்க யாரும் நம்ப போறது இல்லை. ஆனா அதே நேரத்துல நான் செய்யாத ஒரு தவறை நான் ஏற்றுக்கொண்டால் அதை நீங்க எல்லாரும் உடனே நம்பிடுவீங்க. அதனால இப்ப நான் எந்த விஷயத்தையும் பேச முடியாத நிலையில இருக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நான் யாரை போன்று தெரியுமா? நான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலும் எனக்காக என் தந்தை பேசாத பொழுது, என் தாய் பேசாத பொழுது நானும் பேச முடியாது. ஆகவே இப்பொழுது நான் செய்ய வேண்டியதெல்லாம் சபுரன் ஜமீல், மிக அழகான பொறுமையை நான் கையாள வேண்டும். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் வர்ணித்த அந்த ஒரு விஷயத்துல நான் அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அது மாதிரி இந்த இடத்துல நான் சபுரும் ஜமீல், இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்துட்டேன், இனியும் நான் பொறுமையாக இருப்பேன். நான் யாரிடம் உதவி தேட வேண்டும் அவனிடம் நான் உதவி தேடுவேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு மௌனம் ஆயிட்டார். இந்த ஆயத்தை அவங்க மேற்கோள் காட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்களை அழைத்து சென்று கிணத்துக்குள்ள தள்ளிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க திருப்பி வாராங்க, கிணத்துக்குள்ள தள்ளாங்க. அப்புறம் வியாபாரிகள் வந்து அதை வெளியில எடுத்தாங்க. பிறகு அவங்களுடைய விலைக்கு அடிமையாக விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது யூசுப்பை எங்கப்பா அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும் இல்லையா? அதனால ஒரு பொய்யான ஒரு பதில அவங்க தயார் பண்ணிட்டு வந்தாங்க. யூசுப்பை ஓநாய் கடித்து தின்று விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு ஆதாரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த அந்த சட்டையை மட்டும் கொண்டு வந்தார். அந்த சட்டையில இரத்த கரை படிக்கிறது. பாத்தீங்களா, சட்டைய ஓநாய் கடிச்சதுனால, அவரை கொன்றதுனால யூசுஃபுடைய ரத்தம் எல்லாம் இந்த சட்டையில படிந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சட்டையை காட்டினான். அடித்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னான். சட்டை போட்டிருக்காரு, என்ன ஓனாயாது சட்டையை கழட்டி வச்சுட்டு அந்த ஆளை சாப்பிடுவா? அப்ப இந்த சட்டையிலேயே தெரிகிறது நீங்க சொல்ற விஷயம் பொய் என்று. அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளல. ஓனாய் தின்று விட்டது அப்படின்னு சொன்ன அந்த செய்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது பொய்ய உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கவில்லை, அவர் இறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கண்ட கனவு 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவர்களுக்காக சஜிதா செய்கின்றன அப்படின்னு கண்ட கனவு அது உண்மையாகும் வரை அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய மாட்டார் அப்படிங்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை இப்ப சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த உண்மையை இப்ப சொன்னா அந்த பிள்ளைங்க நம்ப மாட்டார்கள். அதனால
அவங்க சொன்ன செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் ஏற்கவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை சொன்னா பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இந்த ரெண்டுக்கு மத்தியில் அவர்கள் எடுக்க முடிவு என்னவென்றால் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், யூசுஃபை ஓநாய் கடித்து தின்று கொன்று விட்டது அப்படிங்கிற நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். எனக்கான உதவியை நான் அல்லாஹ்விடம் தேடுகிறேன், அவனே உதவி தேடப்பட்டவன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த விஷயத்தை மேற்கொள் காட்டி இப்ப நானும் அந்த இக்கட்டான நிலையில தான் இருக்கிறேன். என் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூறை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்துல நான் உண்மையை சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீர்கள். அதனால நான் ஒண்ணுமே சொல்லாம நானும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல சபுரும் ஜமீல் பொறுமையாக இருக்கிறேன். அதுல ஒரு செய்தி அவங்க உள்ள வைக்காங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதவி பின்னால செஞ்சார். அவர்கள் இழந்த மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ராஜ கம்பீரத்தோடு மிக உயர்ந்த அந்தஸ்தோடு அல்லாஹ் உயர்த்தி அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். அது மாதிரி இந்த பிரச்சனையில எனக்கும் அல்லாஹ் உதவி செய்து என்னையும் கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க உள்ள வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாங்க. அந்த பக்கம் அவங்க முகத்தை பார்க்காம அவங்கள பார்க்காம திரும்பி படுத்துக் கொண்டார்கள். படுத்துக் கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் மனசிலே யோசிக்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்வான், நான் நிரபராதி அப்படிங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நபி அவர்களுடைய கனவின் வழியாக அல்லது அவங்களுடைய மனசுல இல்லதாம் என்ற ஞான உதிப்பின் வழியாக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க இப்படி யோசிக்கல, அல்லாஹ் வஹி அனுப்பி என்னை குற்றமற்றவர் என்று நிரூபிப்பான் அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா அவங்களே சொல்ற அந்த அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. அருள்மறை குர்ஆனுடைய வஹியை இறக்கி அதன் மூலமாக நான் குற்றமற்றவன் என்று அல்லாஹ் நிரூபிப்பான் என்கின்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வஹி என்பது இப்லா, அது திலாவத் செய்யப்படக்கூடிய ஒன்று. காலமெல்லாம் அது அருள்மறையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வசனங்களை மக்கள் ஓத ஓத அந்த செய்திகள் அப்படியே விரைவில் வந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு வஹி இறக்கி அல்லாஹ் என்னை நிரூபிப்பான்னு நினைக்கல. ஏன்னா அதுக்கு அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கினார். அவர்கள் மீது அவர்களும் சொல்லப்பட்ட பொழுது விபச்சாரத்தின் வழியாக ஒரு குழந்தையோடு வந்துவிட்டாயே அப்படின்னு அந்த மக்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் அவங்கள பேச வச்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது அருள்மறையில் வழியாக திலாவத்தாக இருக்குது. நான் என்ன மரியமா, எங்க அத்தா அந்த இம்ரான் என்ற உயர்ந்த மனிதனை போன்றவரா அப்படின்னு அவங்க யோசிச்சு, எங்க அத்தா ஒரு சாதாரண அடியார், நான் அவங்களுடைய சாதாரண மகள், அதனால அல்லாஹ் தஆலா வஹி இறக்க மாட்டான். ஆனா வேறு ஏதாவது வழியில இதை நிரூபிப்பான் நாங்க நினைச்ச. ஆனா அல்லாஹ் தஆலா நான் நினைச்சதுக்கு மாற்றமாக எங்கெங்கும் திலாவத்து செய்யப்படுகின்ற அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை பெருமானாருக்கு இறக்கினார். அந்த சபையை விட்டு யாரும் எந்திரிக்கல. அதுக்காக நபி அவர்களுக்கு வஹி வந்துருச்சு. பேசிக்கிட்டு திருப்பி படுத்தாங்கல்ல, இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நபி அவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இது வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி இடையில ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க எல்லாரும் இருக்கிற அந்த நேரத்துல யாரும் அந்த சபையை விட்டு எழுந்து செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் வஹி இறக்கினார். அந்த 10 ஆயத்து மேல சொன்ன 11வது வசனத்துல 10வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை உள்ள அந்த 10 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் இறக்கினார். வஹி இறங்கி முடிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து, யா ஆயிஷா அப்ஷிரி, உங்களுக்கு ஒரு சுப செய்தி, அல்லாஹ் உங்க சம்பந்தமாக வஹி இறக்கி விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய மனைவி உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சத்துக்கே வந்து ஆயிஷா பார்த்து, ஆயிஷா போ ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களுக்கு நீ நன்றி சொல்லு, அவருக்கு நீ வந்து நன்றியை வெளிப்படுத்து, தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி போய் நன்றி சொல்லு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நான் யாருக்கும் நன்றி சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இது வந்து அவங்க நபி அவங்களை புறக்கணிக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த கோபத்தின் வெளிப்பாடு அது ஒரு பொய் கோபமே தவிர அது உண்மை கிடையாது. நான் யாருக்கும் நன்றி செலுத்த மாட்டேன். என்ன உண்மைப்படுத்துறது யாரு? அல்லாஹ் தஆலா. அதனால அவரை நான் புகழ்வேன்,
அவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று மகிழ்ச்சியோட சஹாபாக்களுக்கு மத்தியில பள்ளிவாசல்ல நிரம்பி இருக்கிற அந்த கூட்டத்திற்கு மத்தியில இந்த ஆயத்துக்களை 10 ஆயத்துக்களை ஓதி காட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர், அவர் மீது சுமத்தப்பட்டது வீண் பழி, அவதூறு என்று அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்கள். அப்படி வெளிப்படுத்தி விட்டு அதற்கு முன்னால் இறங்கிய வசனம் வல்லதீன எருமுதல் மூசனா சும்மலம் யாத்தூபி அருகாஜி சவனா பதிலீதும் சமானியில செல்லா, ஒரு பேணுதலான பத்திரியான பெண்ணின் மீது ஒருவர் பழி சுமத்தினால் அதை நிரூபிப்பதற்கு 4 ஆதாரங்கள் என்ற சாட்சியை கொண்டு வரவில்லை என்றால் அவங்களுக்கு 80 கசையடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஆயத்தின் பின்னணியில யாரெல்லாம் பழி சுமத்தினார்களோ அல்லது உடந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்ப தண்டனை கொடுக்கணும். மொத்தம் 4 பேர். அதுல 3 பேரும் உண்மையான மூமின்கள். ஒன்று ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது மிஸ்தாஹ் பின் அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஹன்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் சஹாபிகள், உண்மையான மூமின்கள் என்ற காரணத்தினால் அவங்களுக்கு பொது வெளியில பொதுமக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு நபருக்கும் 80 கசையடிகள் அளிப்பதற்கு நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த 3 பேரும் மனப்பூர்வமாக அந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இந்த பிரச்சனைக்கு யாரு காரணக்கர்த்தாவோ அவருக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கல. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சகர்களின் தலைவர் அவனுக்கு 80 கசையடி கொடுக்கல. அவனுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்பட முறையை பார்த்து அவனுக்கு 160 அடி கொடுக்கணும். இதுதான காரணம். எல்லாருக்கும் சட்டைய மேல அடிச்சோம்னா அவனுக்கு சட்டையை தம்பிட்டு அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடியை கொடுத்துருக்கணும். ஆனா அவனுக்கு எந்த தண்டனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. அப்படி தண்டனை கொடுத்ததாக எந்த கிதாபிலும் பதிவு செய்யப்படல. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்டனை கொடுக்கப்படவில்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்துவிட்டு ஏன் கொடுக்கப்படவில்லை, அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா அவர் சம்பந்தமாக சொல்லியிருக்கான், வல்லதி தவல்லா திபரஹும் மின்ஹும் லஹு அதாபுன் அலீம். இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்து பொறுப்பேற்றானோ அவனுக்கு மிகப்பெரிய அதாப் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப அது நாளைக்கு நரகத்தினுடைய அதாப். அவனுக்கு நரகம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இனி அவன் நினைச்சாலும் ஈமான் பண்ண முடியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நபி அவர்கள் 5 வருஷம் உயிரோட இருக்கிறார். அவன் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, ஈமான் கொள்ள முடியாது, உண்மை முஸ்லீமாக தௌபாவை பெற முடியாது. அப்படிப்பட்ட எச்சரிக்கை அதுக்குள்ள இருக்கு. அதனால அவன் நரகவாதி. நரகத்தில் அவனுக்கான தண்டனை விருப்பமாக கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்திலே எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. விபச்சாரம் செய்தவர்களுக்கு, திருடியவர்களுக்கு, பழி சுமத்தியவர்களுக்கு இங்க தண்டனை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த தண்டனை இல்லாமல் போறதுக்கு தான். எனவே நாளைக்கு அந்த தண்டனையில எந்த குறையும் வரக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் அவனுக்கு நபி அவர்கள் தண்டனையை கொடுக்கல அப்படின்னு ஒரு காரணத்தை எழுதுகின்றார்கள். 2வது ஒரு காரணம் என்னன்னா, ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒண்ணு, அவனுக்கு பிறந்த மகன் ரொம்ப நல்லவன். இவன் ஒரு சாக்கடை. ஆனா அந்த சாக்கடையில முளைத்த செந்தாமரை, சேற்றில் முளைத்த செந்தாமரை சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த முனாஃபிக்குக்கு பிறந்த ஒரு உண்மையான மகன் ஒருத்தர், ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் மேல உயிரையே வச்சிருந்தார். ஆனா அதே நேரத்தில் தந்தை மீது அன்பும் வச்சிருக்கிறார். தந்தை என்ற அடிப்படையில அளவு கடந்த அன்பு வைத்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில தன் உயிரையே வைத்தவர். அதனால பல பிரச்சனைகள்ல தந்தை மாட்டும் பொழுதெல்லாம் அவரே வாலண்டரியா வந்துருவார். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க சொல்லுங்க, எங்க அக்காவை கொல்லணுமா, அந்த பொறுப்பை ஏன்டே கொடுங்க, நானே கொல்றேன். எந்த தண்டனைக்கு தகுதி உள்ளவரா இருந்தாலும் எந்த சொல்லுங்க, நான் தண்டிக்கிறேன் அவரை, வேற யாரும் தண்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உண்மையானவர் நபி அவர்கள். அவருக்காகவே அந்த ஆளை மன்னிச்சு விட்டுக்கிட்டே வந்தாங்க. இப்பொழுதும் அவருக்காகத்தான் விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம், ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்னா, தண்டனை கொடுத்தா இந்த பிரச்சனை வெடிக்கும். ஹவுஸ் ஹசரத் என்ற கபீலாவுக்கு மத்தியில அந்த மிம்பர்ல இருக்கும் போதே அங்க வெடிக்க ஆரம்பிச்சு இல்லையா, அது வெடிக்கும்.
அதை வெடிக்கணுங்கிறதுக்கு அவன் பிரச்சனையை ஆரம்பிச்சான். ஆகவே அது அப்படியே அணைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு நபி அவர்கள் ஃபித்னா பரவக்கூடாது என்பதற்காக தண்டனை கொடுக்காமல் இருந்தார்கள். அப்படின்னு ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. இது அல்லாம இன்னொரு காரணத்தையும் பதிவு செய்யறாங்க. என்னன்னா, சில குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பதே தண்டனை. சில குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பதே என்னதான் தண்டனை தான். இங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியாருடைய நடைமுறையா இருக்கட்டும், மதரசால உஸ்தாதுமாருடைய நடவடிக்கையா இருக்கட்டும், வீட்டுல பெற்றோர்களுடைய நடவடிக்கையா இருக்கட்டும், பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்க, பையங்க சேட்டை பண்ணாங்கன்னா எல்லாரையும் அடிப்பாங்க. சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அவன் அதையே கழிச்சுக்கிட்டே கிடப்பான். என்ன ஏன் அடிக்கல, என்ன ஏன் கேட்கல அப்படின்னா அவன் அதுக்குள்ளேயே தூக்கிக்கிட்டே வராம பாருங்க, அதுவே ஒரு தண்டனை தான். சில பேரை விசாரிக்காமல் இருப்பதே, சில பேரை கண்டிக்காமல் இருப்பதே தண்டனையாக இருக்குங்கிற அடிப்படையில அவனை கண்டுகொள்ளாமல் விட்டதால் நீ எல்லாம் மனுஷனே கிடையாது போனா, உன்னை ஒரு ஆளும் நினைச்சு கூப்பிட்டு உனக்கு உட்கார வச்சு உபதேசம் பண்ணணுமா, உனக்கு தண்டனை கொடுத்து உன்னை திருத்தணுமா, போடா அப்படின்னு சொன்னா எப்படியோ அது மாதிரி அவன் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிடப்பட்டவன். எனவே அவனுக்கு தண்டனையை கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அதை எல்லா விஷயத்தை விட மிக்க மேலானது என்னன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். எப்படி தண்டனை கொடுத்தான்னா, வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அலீம். இந்த பிரச்சனைக்கு யார மூல காரணமோ அவனுக்கு மிக பயங்கரமான அதாபு இருக்கிறது என்று அல்லாஹ் தன் அருள் பயங்கர சொன்னானே, அதுதான் தண்டனை. அவன் அல்லாஹ் தனித்து சொல்லிட்டான். பிரச்சனைக்கு காரணமானவன் பெரும் தண்டனைக்கு உரியவன், அதாபுக்கு உரியவன் என்று சொன்னதே அது ஒரு தண்டனை தான். ஏன்னா அந்த ஆயத்துக்கள் ஓதப்படும் காலமெல்லாம் ஆயிஷாவுடைய புகழ் எப்படி வெளிப்படுமோ, இந்த வாசகம் படிக்கப்படுகின்ற காலத்திலேதான் இவனுடைய இகழ் வெளிப்படும். ஆக இதுவும் ஒரு தண்டனை தான் என்று ஏன் தண்டனை கொடுக்கவில்லை என்பதற்கான காரணங்களை அறிஞர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாக்குறுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக وأشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.